திருமாறன், உங்கள் பார்வை என்ன? இந்த எல்லையில பதற்றம் இருக்கு, ட்ரோன் தாக்குதல் இருக்கு. அதுல நம்ம சொல்ற முக்கியமான அம்சம், பாகிஸ்தான் தொடர்ந்து பொய்களை பரப்புது. இதை உலகம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும், அறிஞ்சிருக்கு அப்படின்னு. பாகிஸ்தான் எந்த மாதிரியான பொய்களை பரப்புறதா நீங்க பாக்குறீங்க? ஒரு புற அழுத்தம் தான், உலக நாடுகளினுடைய அழுத்தம் தான் பாகிஸ்தானை பணிய வைக்குமா? எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இந்த சிக்கலை? கண்டிப்பாக. வணக்கம். இப்பொழுது பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்த எபிசோடே ரெண்டா பார்க்கலாம். ஒரு ரெஸ்பான்சிவ் நேஷன் எப்படி செயல்படுறது, ஒரு ரோக் நேஷன் எப்படி செயல்பட்டு இருக்குதுன்றது இனி உலக நாடுகள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறது. நம்ம ஜெண்டர் சொல்றபடி பாத்தீங்கன்னாக்கா, இந்த பாகிஸ்தானுக்கு இந்த இன்ஃபில்ட்ரேஷன் பண்றது இன்னைக்கு நேற்று இல்ல, தொடர்ந்து அதை செஞ்சுட்டே வராங்க. தீவிரவாதத்தை 1971 வாருக்கு பிறகு டைரக்டா நம்ம கிட்ட கன்ஃபரன்டேஷன் பண்ண முடியாது என்பதை அறிந்து கொண்டு ப்ராக்சி வாருக்கு தான் அவங்க தள்ளப்பட்டு இன்று வரை அதை ஊக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். நம்மளும் ஒரு 20 வருஷமாக 10 வருஷமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், பாகிஸ்தான் என்பது தீவிரவாதிகள் கூடாரமாக மாறிவிட்டது. அழகா சொன்னார் நம்ம ஜெனரல். அங்க பாகிஸ்தான் ஆர்மி தீவிரவாதிகள் தனித்தனி கிடையாது, எல்லாமே ரெண்டு பேருமே ஒன்றுதான். இவர் தீவிரவாதிக்கு தான் அவங்க ஆர்மி, ஆர்மி தான் அவங்க தீவிரவாதிகள். இப்படிதான் செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். இதை நம்ம எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் சொல்லிக்கொண்டே வருகிறோம். ஆனால் இதுவரை நடந்த வார் 1947, 48, 65, 71, 98 இது எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலா நடக்கக்கூடிய பார்டர் டிஸ்பியூட் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு நடக்கிறது மாறுபட்ட ஒரு சிச்சுவேஷன். இன்னைக்கு we are against terror attack. இதை இப்போ நம்ம அதை முன்னெடுத்து இருக்கிறோம். நம்ம எதுவுமே பண்ணல. we are acting as a pure responsible nation. ஒரு 22ஆம் தேதி பெஹல்காம் தாக்குதல் அனைத்து நாடுகளும், ஏன் சொன்ன 99.9% பாகிஸ்தானை தவிர்த்து எல்லா நாடுகளுமே அதை வன்மையாக கண்டித்திருக்கிறது. இது ஒரு குரூயல்சம் ஆக்ட் அப்படின்றத எல்லாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுவே இந்தியாவுக்கு வெற்றி. இப்ப சொன்னது போல நம்ம டெரருக்கு கவுண்டர் டெரர் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு, அதுக்கு நம்ம கவுண்டர் பண்றோம். நம்ம நேத்து நடந்த அந்த ப்ரிசைஸ் அட்டாக் 9 இடத்துல ப்ரிசைஸா வித்தவுட் அஃபெக்டிங் எனி சிவிலியன்ஸ். நம்ம பாகிஸ்தான் ஆர்மியும் டார்கெட் பண்ணல. கண்டிப்பாக உலக நாடுகள் அங்கீகரிக்கப்பட்ட, நான் நல்லா சொல்றேன், யுஎன்ல லிஸ்டட் அஸ் a terrorist outfits. இந்த இடத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது. இப்ப நாம நம்ம நிலைப்பாடை ரொம்ப தெளிவாக முன்வைக்கிறோம். அது உலக அரங்கிற்கும் அதைத்தான் சொல்றோம். நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கு, நம்மளுடைய தாக்குதல் என்னவா இருக்கு, நம்ம உண்மையில் எதிர்த்து போரிடுவது தீவிரவாத மையங்கள், தீவிரவாதத்துக்கு எதிராக இதை தொடர்ந்து செய்யும். பாகிஸ்தானுக்கு நிறைய நெருக்கடி இருக்கு, உள்ளுக்குள்ள பொருளாதார நெருக்கடி, அரசியல் சூழல் இருக்கு, நம்ம கொடுத்த ஆதாரங்கள் இருக்கு, உலக நாடுகள் அனைத்தும் தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுலாம் இருக்கிறப்ப இன்னமும் அவங்க தாக்குதலை தொடர்ந்து கொண்டு இருப்பது. இப்ப அரவிந்த் குணசேகரன் சொல்றாரு, இந்த நொடி கூட அவங்க எல்லையில தாக்குதல்ல ஈடுபடுறாங்கன்னா பாகிஸ்தான் எந்த நம்பிக்கையில் இப்படி இருக்கு? இதை பாகிஸ்தானின் கணக்கை எப்படி புரிஞ்சுக்கிறது? பாகிஸ்தான் எப்பொழுதும் பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நம்ம சொன்ன எல்லா வார்களுமே அந்த டைம்ல பாகிஸ்தான் இன்டர்னலி தே ஆர் வெரி இன்ஸ்டேபிள். எப்பெல்லாம் உள்நாட்டுல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கோ, ஒரு கிளர்ச்சி வெடிக்கும் என்று நம்புகிறார்களோ, திசை திருப்புவதற்காக இந்தியாவை ஒரு பகடமாக, ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப வழக்கமான ஒன்று. இந்த முறையும் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அந்த சிச்சுவேஷன் நம்ம எல்லாரும், நம்ம நிபுணர்கள் சொன்னபடி பாத்தீங்கன்னா, we are fighting as a united front. ஒரு சிங்கிள் நேஷன் we are fighting. பட் பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. அவங்க சொன்னபடி பிரதமர் எங்க இருக்காருன்னு தெரியல, அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், மினிஸ்டர்ஸ் வேற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். இன்னைக்கு முனீர் அதிபர், அதாவது ஆர்மி சீஃபா இல்லையான்னு ஒரு கேள்விக்குறியே இருக்குது. நேற்று தகவல் உறுதிப்படாத தகவல் என்ன சொன்னாங்க, அவரை எடுத்துட்டாங்க, நீக்கிட்டாங்க, ஹவுஸ் அரெஸ்ட் இருக்காரு எல்லாம் சொல்றாங்க. சோ இதை போல ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் போது நீங்க பாருங்க, நேற்று ஒரு தகவல் வந்தது, பலூச்சிஸ்தான்ல ஆல்மோஸ்ட் மோர் தென் 2/3 ஆஃப் த பிளேஸ் பலூச்சிஸ்தான் ரெபல்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய ஆர்மி அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த செய்திகள்லாம் கொண்டிருக்கிறது. இப்படி பார்க்கும் போது தே ஆர் நாட் இன் ஸ்டேபிள் ஸ்டேட். அவங்க ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு வேற வழி இல்லாம இந்தியா மேல போர் தொடுப்பதை தவிர அவங்களுக்கு ஆயுதமா வேற எதுவுமே அவங்க திசை திருப்ப முடியவில்லை.
அதனாலதான் அவங்க இந்த அது கடைசி அப்படி resort அப்படி ஒரு உத்தியை அவங்க கையில் எடுக்கிறாங்கன்னா பதிலடி ரொம்ப பலமா இருக்குமே. அது கண்டிப்பா, பெரிய கண்டிப்பா. பாரதூர விளைவு அவங்களுக்கு தானே ஏற்படுத்தும். அதை ராணுவம் உணராதா? இது வந்து அவங்க டேக்கன் மிஸ்கால்குலேட்டட் ரிஸ்க். சொன்ன உடனே பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவுடைய நிலைப்பாடு வந்து நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கிறோம். நம்ம மிக வலிமையான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறோம். போத் டிப்ளமேட்டிக் சைட் as well as in the டிஃபென்ஸ் சைட். நம்ம நேத்து நடந்த தாக்குதல்களை எப்படி நம்ம எதிர்கொண்டோம் என்பதே அதுக்கு உதாரணம். இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே அனுமானித்ததுதான். அனுமானிக்க இல்லை அப்படின்னாக்கா நம்ம அந்த மாதிரி தாக்குதல், திடீர் தாக்குதலை நம்ம வந்து எதிர்கொண்டு அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிருக்க முடியாது. நம்மளும் எல்லா சைடுலயுமே நம்ம வந்து ரெடியா தான் இருக்கிறோம். நம்ம இப்போ வார்க்கு வந்து நம்ப போல நம்ம சண்டையை வந்து நம்ம எடுக்கவில்லை. பாகிஸ்தானோட திணிக்கப்பட்டதாவே கருதி திணிக்கப்பட்டதா சொல்றீங்க.